ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபிஷ் பிரியாணிக்கு மெயினாக நீங்கள் முள்ளில்லாத மீன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு சால்மன் மீன் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதுக்கு கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது வத்தல் தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 4-5 ட்ராப் எலுமிச்சை பழ சாறு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா பொடி நான் போட்டுக்கிறேன். இதை திருப்பி ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது இனி ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த மீன் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இனி ஒரு சைடு நம்ம திருப்பி விட்டுறலாம். ரொம்ப வேகணும்னு தேவையில்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். ஏன்னா திருப்பி நம்ம தம் தான் போட போகிறோம். இப்போது எல்லா பீசஸையும் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுருவோம். இப்போ அதே ஃப்ரை பண்ண ஆயிலில் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இதுக்கு கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது இருக்க டைமில் நம்ம அரிசி வேக வச்சு எடுத்துடலாம். இதுக்கு நான் வேறொரு பாத்திரத்தில் நல்ல வெந்நீயை கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இதுக்கு கூட நெய்யும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் அல்லது ஜீரக சம்பா ரைஸ் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் போட்டுக்கிறேன்.
லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 60% வந்ததுக்கப்புறம் இந்த சாதத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம், அதுக்கு கூட நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள், அதுக்கப்புறமா வத்தல் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தம் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த ஆயில் எல்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதுக்கு கூட ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருப்போம்ல வடித்த சாதத்தோட தண்ணி, அதை நான் வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அடுக்கி வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தழைகளை போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கிறதான இந்த சாதத்தை இதுக்கு மேலே நான் போட்டுக்கிறேன். சாதம் ரொம்ப வெந்துடக்கூடாது, ஒரு 60% வெந்தால் போதும். ஏன்னா நம்ம திருப்பி தம் போட போகிறோம். இப்போ சாதத்தை எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நெய்யில் வறுத்த முந்திரி கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன்.
இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலைகளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா நான் பவுடர் மேலே தூவிக்கிறேன். இப்போது ஒரு 25 நிமிஷம் நம்ம இதை வந்து தம் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு கூட நீங்கள் வந்து ரைத்தா பப்படம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.